ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த தேதியை எதுக்காக உன் கண்ணில் காட்டினேன்னு தானே யோசிச்சுக்கிட்டு இருக்க? உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்பட போகுது. நீ கனவே காணாத பல நல்ல விஷயங்களும் கூட நீ நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பாக சந்தோஷமாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ எதிர்பார்த்ததை விட உன் வாழ்க்கையை அழகாக மாற்றி அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த வராகி அம்மா நான் நடத்த போகிறேன். இனிமே நல்லது நடக்குமான்ற சந்தேகமே உனக்கு வரக்கூடாது என் செல்லமே. நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா நல்லதும் உனக்கு நடந்தே தீரும். உன் கனவுகளை நனவாக்கி நீ எதிர்பார்த்த எல்லா நல்ல விஷயங்களையும் மாற்றங்களையும் கூட உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன். உன் வாழ்க்கையில் நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல திருப்பங்களும் மாற்றங்களும் இப்போ நிகழ்வதற்கான நேரம் வந்துருச்சு. என் கையில் எதுவுமே இல்லை, எல்லாமே அந்த வராகி அம்மாவின் செயல்தான்னு நீ எல்லார்கிட்டையும் சொல்லி சிலாகித்து பிரமித்து போகிற அளவுக்கு உனக்கான விஷயங்களை எல்லாம் மிக சிறப்பாகவே நான் நடத்த போகிறேன். தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லி கேட்டிருப்ப. இப்போ அதை நீ உன் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிற. ஆம் என் செல்லமே, உனக்கான நல்வழியை காட்ட போகிறேன். நீ அதிசயித்து ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் எல்லா அற்புதங்களையும் நடத்துவதற்காக தான் இந்த வராகியம்மா ஒரு தேதியை குறித்து வச்சுட்டேன். இத்தனை நாளாக உன் வாழ்க்கை நல்லா போனதை விட கஷ்டத்தில் தான் நிறைய போச்சு. நிறைய பிரச்சனைகளும் சிக்கல்களும் துன்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் வந்து நிம்மதி இல்லாமல் நீ திணறிக்கிட்டு இருந்ததானே. அதனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நீ என்ன தேடி வந்த. ஆனால் இப்போ இந்த வராகி அம்மா நான் என்னை தேடி வந்த உனக்கு எல்லா எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். என்னை நாடி வந்த எந்த மனிதரும் எதையுமே இழக்க மாட்டார், எல்லாவற்றையும் சிறப்பாக பெறுவார் என்பதை உன் மூலமாக இந்த உலகத்துக்கு சொல்ல போகிறேன். எந்த நாளுமே உனக்கு தனிமையை தராது. தன்னம்பிக்கை தரும் நல்ல வார்த்தைகளை ஆறுதல் வார்த்தைகளாக சொல்லக்கூடிய இந்த வராகி அம்மா இனி உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் கூட நல்லதாகவும் சிறப்பாகவும் நடத்தி தரதான் உன்னை தேடி வந்திருக்கேன் என் செல்லமே. வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை துன்பம் எது வந்தாலும் எப்போதுமே அதை நினச்சி பயப்படவோ கவலைப்படவோ வேணாம். அதற்கு பதிலாக இந்த வராகி அம்மா என்ன என்னுடைய உதவி ஏதாவது ஒரு வடிவத்தில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். எல்லாமே உன் வாழ்க்கையில் மாறதான் போகுது. ஆனால் ஒரே நாளில் மாறிடாது. நீ மன உறுதியோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்தையும் ஒன்றன் பின் ஒன்றாக நீ எதிர்பார்த்தது போல நான் நடத்தி தருவேன். இந்த நாள் இனிய நாளாக இருப்பது மட்டுமல்லாமல் இனி வரக்கூடிய எல்லா நாளும் உனக்கான இனிமையான நாளாக இருக்கும். மாற்றம் வந்துடும், எல்லாம் சரியாகிடும்னு நீ எத்தனையோ நாள் ஏங்கி ஏங்கி காத்திருந்த. அம்மா வராகி, நீங்களும் நல்லது நடக்கும்னு சொல்கிறீங்க, வாழ்க்கை மாறிடும்னு சொல்கிறீங்க. ஆனால் எதுவுமே மாறலையேன்னு தானே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்த. இதோ இந்த தாய் என்னுடைய ஈகையும் கருணையும் இப்போது நீ நல்லா வாழ்வதற்கான மாற்றங்களை உருவாக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்னை முழுவதுமாக புரிந்து கொண்ட நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன். இந்த ஊரும் உலகமும் என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா செஞ்சு உன்னை பயமுறுத்தட்டும். ஆனால் வராகி தாயே வஜ்ரகோஷம்னு என்னுடைய நாமத்தை நீ எப்போது சொன்னாலும் நானே உனக்கு துணையாக இருந்து ஏணிப்படியாக மாறி இந்த பேணிப்படியாக இருக்கும் என் மேலே உன்னை ஏறி போக வச்சு உயரத்தில் உட்கார வைப்பேன் என் செல்லமே. இனிமே உன் வாயிலிருந்து நான் நினச்சது நடக்கலை, நான் கேட்டது கிடைக்கலன்ற எதிர்மறை வார்த்தைகளே வராது. ஏன்னா உனக்கு துணையாக இருக்க போவது நான் அல்லவா. நிச்சயமாக நீ எதிர்பார்த்த நீ நினச்ச அத்தனை மாற்றங்களையும் உனக்காக நான் நடத்தி தருவேன். எப்போதும் நீ சந்தோஷமாக இரு. ஏமாற்றங்களையும் காயங்களையும் தாண்டி வந்து நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. நீ தோள் சாய்ந்து அழுகுவதற்கும் உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் சொல்லி புலம்புவதற்கும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் நான் இருப்பேன். நிச்சயமா நீ எதுக்காக கவலைப்பட்டியோ, எதுக்காக வருத்தப்பட்டியோ, என்னெல்லாம் என்கிட்ட சொல்லி புலம்புனியோ அத்தனையுமே உனக்காக நான் சரி செய்வேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் மட்டும் நீ யாரையுமே வெறுக்க வேண்டாம். ஒருத்தரை உனக்கு பிடிக்கல அல்லது அவர்கள் செயல் பிடிக்கலைனா அமைதியாக அவர்களை விட்டு விலகிப்போ. அதை விட்டுட்டு அவங்க ஏன் இப்படி செஞ்சானோ, இவங்க ஏன் அப்படி சொல்லணும்னு யோசிச்சினா அங்கு உன்னுடைய மன நிம்மதியும் மன அமைதியும் போய்விடும் அல்லவா. நீ யாரை வெறுத்தாலும் அங்கு முதல்ல பலியாகுவது உன்னுடைய நிம்மதிதான். எப்போதும் எதற்காகவும் யாருக்காகவும்
நீ நிம்மதி இழந்து தவிக்கக்கூடாது. எப்போவுமே மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த வராகி அம்மா நானே வந்து நடத்தி முடிப்பேன். உற்றார் உறவினர் சொந்தம் பந்தம்னு எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சிந்திச்சு செயல்படுகிற உன்னை பற்றி யாருமே நினைக்கிறதில்ல. எதை செஞ்சால் நீ சந்தோஷப்படுவ, எதுக்காக நீ மகிழ்ச்சி அடைவன்னு உன்னை பற்றி யோசிக்க யாரும் இல்லையே நினச்சி நீ வருந்தாதே. உனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறதுக்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். உன் மனசில் உள்ள கவலைகளையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தைரியமாக இரு. எத்தனையோ அவமானங்களை கடந்து வந்தனே, இனி எதற்காகவும் வெறுப்படைவோ கோபமடையவோ வேணாம். உன்னை எதிர்த்தவர்களும் உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உன் வெறுப்புக்கும் கோபத்திற்கும் கூட தகுதியற்ற மனிதர்கள் நடந்ததை புரிஞ்சுக்கோ. ஏன்னா அவங்க மனித மிருகங்களாக மாறி பல காலம் ஆகிவிட்டது என் செல்லமே. நல்ல பிள்ளையாகிய உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி வெறுக்க வச்சு அவர்கள் பேசுகிற வார்த்தைகளையும் செய்கிற செயல்களையும் நினச்சி நீ கவலைப்படாத. உன் கஷ்டங்கள் பேசியதெல்லாம் போதும், இப்போது உன்னுடைய வெற்றிகள் பேசட்டும். நீ சவால்களை சந்தித்ததெல்லாம் போதும், இப்போது உன்னுடைய சந்தோஷங்களை நீ சந்திக்க ஆரம்பி. உன் வாழ்க்கையில் எல்லா தீமைகளையும் அழித்து உனக்கான நல்லதை செய்வதற்காக இந்த வராகி அம்மா வந்துட்டேன். உன்னுடைய சந்தோஷமும் செல்வமும் உன் மன அமைதியில் தானே இருக்கு. நீ மனசை அமைதியாக வச்சுக்கிட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வரும். அப்புறம் என்ன, அமைதியும் சந்தோஷமும் வந்துடுச்சுன்னா செல்வத்தை நீ எதிர்பார்த்ததை விட அதிகளவு சேர்க்க முடியும். முன்னெல்லாம் எதுக்கெடுத்தாலும் அழுதுகிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் புலம்பிக்கிட்டும் இருந்த நீ இப்போ பயப்படுறத குறைச்சிக்கிட்ட, தேவையில்லாமல் அழுகுவதையும் நிறுத்திட்ட. இனிமேலாவது அமைதியான சூழ்நிலையில் எல்லா விஷயங்களையும் நிதானமாக யோசித்து செயல்பட பழகு. உன் வாழ்க்கை உனக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு, நிறைய அனுபவங்களை கொடுத்துருக்கு. ஆனாலும் எல்லாமே சரியாகிடும்ன்ற அந்த நம்பிக்கை ஏன் இன்னும் உனக்கு வரமாட்டேங்குது? நான் மறுபடியும் மறுபடியும் உனக்கு சொல்கிறது இதுதானே, கடந்த கால நிகழ்வுகளுக்கு நீ போகாத. இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் சரி செய்கிறேன்னு சொல்கிறேன். நீ எதை உருவாக்க போராடுகிறாயோ, எந்த வெற்றியை பெறுவதற்காக துடிக்கிறியோ, எது நல்லபடியாக நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை திறமையாக உனக்கு செயல்படுத்தி தரேன். என் துணையோட நீ மறுபடியும் எழுந்து வா என் செல்லமே. உன்னை விட உன் மேலே இறக்கப்படவே இந்த வராகி அம்மா நான் தான். உன்னை விட உன் மேலே அன்பு பாசம் வச்சிருக்கவளும் இந்த வராகி அம்மா நான் தான். உன்னை விட உன்னை முழுமையாக புரிந்து கொண்டவளும் இந்த வராகி அம்மா நான் தானே. இது மட்டுமல்ல, உன்னுடைய சிரமத்தையும் கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கு உனக்கு தெரிஞ்ச வழிகளை விட தெரியாத 1000 வழிகள் எனக்கு தெரியும். உன்னுடைய சிரமத்தையும் கஷ்டங்களையும் போக்க சக்தி உள்ளவளாக இருக்கும் இந்த வராகி அம்மா என்ன நம்பு. நிச்சயமா உன் வாழ்க்கையை உயர்த்துற வரைக்கும் நான் ஒருபோதுமே ஓயமாட்டேன் என் செல்லமே. யார் உன்னை என்ன சொன்னாலுமே கண்டுக்காம கடந்து போக தயாராக இரு. ஏன்னா உன்னை குறை சொல்கிறவங்கெல்லாம் இங்கே உத்தமர்களோ யோக்கியர்களோ கிடையாது. அவங்கவங்க வாழ்க்கையில் 1000 தப்பு செஞ்சுட்டு அடுத்தவனை குறை சொல்கிறதாக இருந்தா நீ ஏன் அதை கேட்குற? எப்போவுமே உன்னை நோக்கி வரும் விமர்சனங்கள் நல்லதோ கெட்டதோ அதை பெருசாக மனசில் வாங்கிக்காம காதோட வாங்கி காத்தோட கரைச்சி விட்டுரு. உனக்குள்ள எதை மாற்றிக்கணும் எதை திருத்திக்கணும்னு உனக்கே தெரியும் தானே. அதை மட்டும் சரி செஞ்சுட்டு என் வாழ்க்கையில் நான் நல்ல நிலைமைக்கு வருவேன்னு நம்பிக்கையோட வேலை செய். உன் மனசில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்மறை எண்ணங்களையும் தூக்கி போடு. நீ நல்லா இருப்ப. உன் லட்சியத்தை உன்னால் அடைய முடியும்னு நீ நம்பிக்கையோடு இருந்தினா உன் வாழ்க்கைக்கான வழிகாட்டுதலாக இந்த வராகி அம்மா நான் இருப்பேன். எல்லாமே சில காலம்தான். உன்னுடைய சொந்த பந்த உறவாக இருந்தாலும் சரி, உன்னுடைய உயிராக இருந்தாலும் சரி, காலம் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சந்தோஷமாக அனுபவிச்சுக்கோ. யார் உன்னை நோக்கி வந்தாலும் ஏற்றுக்கோ, யார் உன்னை விட்டு போனாலும் அதுக்காக நீ கவலைப்படாத. அடிக்கடி உன் வாழ்க்கையை நினச்சி எதுக்காக நீ சொந்து போகிறாய் செல்லவே? ஒரு சில விஷயங்கள் நீ நினச்சது போல் நடக்கலைனா ஐயோ நான் தோத்துட்டே நினச்சி துவண்டு போகிறத முதல்ல நிறுத்து. இந்த வராகி அம்மா நான் சொல்கிறத கேளு. நீ தன்னம்பிக்கையோட எந்த வேலையை செஞ்சாலும் அது நிச்சயம் வெற்றிகரமாகத்தான் முடியும். ஆனால் அவ்வளோ தன்னம்பிக்கையோடு செஞ்சும் ஒரு விஷயத்தில் நீ தோற்று போயிட்டினா இதில் என்ன தப்பு நடந்தது, ஏன் நடந்தது, இதை எப்படி மாற்றிக்கலாம்னு நீ பார்க்கக்கூடிய கோணத்தை மாற்று. கோணத்தை மாற்றி விஷயங்களை வேறு விதமாய் செயல்படுத்தும் போது நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். உன்னை சுற்றி
நேர்மறையான எண்ணங்களை அதிகமாக வளர்த்துக்கோ. எப்போதும் எதிலும் சோர்வடையாமல் நீ வெற்றி பெறுவதற்காகவே உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். உன் வாழ்க்கை எப்போதுமே நதியைப் போல ஓடிக்கிட்டே இருக்கட்டும். எந்த இடத்திலும் நீ குட்டை போன்று தேங்கி நிற்கக்கூடாது. உன் மனச்சோர்வை போக்குவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கேன். என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இரு. உன் அன்றாட வேலைகளிலும் கடமைகளிலும் பொறுப்புகளிலும் நான் இருந்து நீ திறமையாய் எல்லாத்தையும் முடித்து வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டுவேன்.